தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திறவையானது இன்றைய நாளிலே தூய மரிய குரட்டி என்ற புனிதை நினைவு கூறுகின்றது. இவள் 19ஆம் நூற்றாண்டிலே இத்தாலிய தேசத்திலே ஒரு ஏழை குடும்பத்திலே வளர்க்கப்பட்டவளாக தன் வாழ்நாளிலே மிகுந்த பக்தி உணர்வோடும் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவளாக தன் வாழ்நாளிலே கற்புக்கு சிறந்தவளாக தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கின்றாள். அந்த அளவுக்கு இவருடைய இந்த இளமை காலத்திலே மிகுந்த பொலிவோடும் மிகுந்த அழகோடும் இருக்கின்ற சூழ்நிலையே அலெக்சாந்திரியா இந்த மன்னன் எப்படியாவது இந்த மரிய குரட்டி அடைய வேண்டும் என்று தன் வாழ்நாளிலே ஆசைப்பட்டான். ஆனால் இவள் இணங்கவில்லை, மறுத்துவிட்டாள். தூய மரிய குரட்டி, என்னை ஆண்டவருக்கு முழுமையாக நான் அர்ப்பணிப்பேன், ஆகவே இந்த வாழ்வுக்கு நான் அழைக்கப்படவில்லை, மாறாக நான் விண்ணக வாழ்வுக்கு நான் அழைக்கப்பட்டுள்ளேன். ஆகவே நான் தூயவளாக என் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுக்கு கற்புள்ளவளாக நான் வாழ வேண்டும். ஆகவே உன்னோடு நான் இணங்க மாட்டேன் என்று மிகுந்த ஒரு ஆணைத்தரமான ஒரு துணிவோடு அவர் கூறிவிட்டாள். ஆனால் இந்த அலெக்சாந்திரிய மன்னனுக்கு அவனுக்கு பொறுக்கவில்லை. மாறாக அவன் தன்னுடைய பொறுமை இழந்து இவர்களை வெட்டுகின்றான். கை, கால் மற்றும் உடலில் இருக்க பகுதியெல்லாம் அவன் வெட்டி துன்பப்படுத்துகின்றான். இருந்தாலும் அவள் ஆண்டவருக்கென்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னையே கடவுளுக்கு முழுமையாக கொடுக்கின்றாள் தூய மரிய குரட்டி. அதன் பிறகு அந்த அலெக்சாந்தர் மன்னனை சிறையிலே அடைத்து விடுகின்றார்கள். அவனோ இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரனாக நான் மாறிவிட்டேனே என்று ஒவ்வொரு நாளும் அவன் அந்த சிறையிலே ஒவ்வொரு நாளும் மனவருந்தி கண்ணீர் சிந்துகின்றான். பாருங்கள், ஒரு நாள் தூய மரிய குரட்டி அவனுடைய கனவிலே தோன்றி, உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று முழுமனதோடு சொல்லுகின்றான். அதன் பிறகு அந்த அலெக்சாந்திரியா அந்த மன்னனுடைய வாழ்விலே பல மாற்றங்கள். அவன் கிறிஸ்துவுக்குள்ளே மாறுகின்றான். கிறிஸ்துவுடைய ஒரு சாட்சியாக உருவெடுக்கின்றான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவில் அருமையான இந்த நாளிலே தூய மரிய குரட்டி இன்றைக்கு கற்புக்கு இன்றைக்கு சிறந்தவளாக தன் வாழ்நாளிலே எத்தனை இடையூறுகள் வந்தாலும் என் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், தன் கற்பு நெறியிலே தூயவளாக வாழ்ந்திருக்கின்றார். இன்றைக்கு அநேக பாலியல் பலாத்காரம் இன்றைக்கு இந்த சமூகத்திலே பார்க்கிற பொழுது பல இடங்களிலே இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. எல்லாம் நம்ம அறிந்ததுதான். ஏறக்குறைய ஒரு 3 நிமிடத்துக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தினுடைய ஒரு அவலமான ஒரு நிலை. அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கு முன்மாதிரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்தவள் தான் தூய மரிய குரட்டி. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே எத்தகைய மனநிலையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இயேசுவுக்கு நம்மை முழுமையாக கொடுக்கின்றோமா? ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். இதைத்தான் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். இஸ்ராயேலே, விடுவில்லா காலத்துக்கு உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். இதுதான் முதல் வாசகம். இன்றைக்கு அருமையாக நமக்கு ஒசேயா புத்தகத்திலிருந்து நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதேவேளை இன்றைக்கு நச்சிதலை நான் பார்க்கிறோம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய அந்த பெண் இயேசுடைய ஆடையின விளிம்பை நான் தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்று அவள் சுகம் பெறுகின்றாள். அதே சமயத்திலே தொழுகைக்கூட தலைவரிடத்திலே அவருடைய மகள் இறந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலையிலே, வேதனையோடு இருக்கிற அந்த சூழ்நிலையிலே இயேசு வருகிறார். சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்லி அங்கு இருக்கிற அந்த குழந்தையை அவர் வாழ்வு கொடுக்கின்றார். இவ்வாறாக இயேசுடைய இந்த அருமையான இந்த அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, அவருடைய புதுமை நம் ஒவ்வொருவரையும் வாழ்விக்கின்றது. அப்போ இயேசுவோடு நான் உறவு கொள்வேன், இயேசுவோடு நான் அன்பு கொள்வேன் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே இன்றைய நாளிலே மாறாத அன்பு, நம்முடைய கடவுளுடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம் ஆண்டவர் இருக்கிறார். அதைத்தான் இந்த ஜூலை மாதத்திலே நாம் இன்னைக்கு சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டோடைய இந்த பேரன்பு எவ்வாறு தூய மரிய குரட்டியை ஆட்கொண்டு எந்த ஒரு தவறும் தன் வாழ்நாளிலே அவள் செய்யாமல் மன உறுதியோடும் மன வலிமையோடும் தன் வாழ்நாளிலே ஏழையாக இருந்தாலும் இந்த நிலைக்கு நான் செல்ல மாட்டேன். இன்றைக்கு அநேக பேர் பொருளாதார தேவைக்காக இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கற்பிழந்து இன்றைக்கு கிடக்கின்றவர்கள் அநேக பேர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே வாழ்வை கொடுக்கின்றார். அதை நாம் நேரிய முறையிலே, உண்மையான முறையிலே, கடவுளுக்கு ஒரு உகந்த முறையிலே நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
ஆகவே அந்த கற்பு உள்ளத்தை ஆண்டவரது கற்பு நெறியை ஆண்டவரிடத்திலே இன்றைக்கு நாம் கேட்போம். நிச்சயம் ஆண்டவர் நம்மையும் தூய்மைப்படுத்துவார், நம்மையும் பரிசுத்தப்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கை உணர்விலே இயேசுவிடத்திலே வல்லமை வேண்டி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளிலே தூய மரியை குரட்டியை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவருடைய அந்த கற்பு நிறைந்த அந்த உள்ளத்திலே உமக்கு அன்பு செய்தது போல என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்களும் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக, உண்மை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக, உங்களுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் என்றும் உமக்கு உகந்த மக்களாக வாழ கிருபையை பொழிவீராக. ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே கொடுப்பீராக. இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், எதிர்பார்ப்புகள், அது குறிப்பாக இந்த ஜூலை மாதத்திலே நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், குடும்ப ஆசீர்வாதங்களுக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கிற வேண்டுகின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இறை ஆசு, இறை வல்லமை, இறை பாதுகாப்பு நிறைவாய் தந்து ஒவ்வொரு குடும்பத்திலுமே நேரிய உள்ளமும் தூய்மையான உள்ளமும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.